யூடியூப்லேருந்து இந்த லெட்டர் கொடுத்தாங்க. அதான் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வீடியோ கிரிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பார்த்து கிரிஞ்சுன்னு சொன்னாலும் பரவாயில்ல. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எதாக இருந்தாலும் உனக்கு ஆசைனா ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த தொடர்பும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல உள்ளதுக்கு ஏடிஎம் எப்படா வாங்குவா அப்படின்னாங்க. நான் வாங்கிட்ட பிறகு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க, ஃபுல் கேஷ் வந்து இஎம்ஐ கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாராலையும் முடியும், எல்லாமே பண்ண முடியுன்றது தான் இங்கே கான்செப்ட். 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஃபிளாக். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்மளுக்கு வந்து யூடியூப்லேருந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் என்னன்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 2024 நேஷனல் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கு MMRTல. ஸோ அதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்னா, அப்புறம் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ரூக்கி சாம்பியன்ஷிப் பற்றிலாம் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த சேனல் ஆரம்பிச்ச ரீசன் நான் சொல்கிறேன், எப்படின்னு சொல்கிறேன். எனக்கு வந்து சேனல் ஆரம்பிக்கணும் ரொம்ப பெரிய ஆசைங்க ஒரு ஏஜில். அப்போ வந்து என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, கோப்ரோ வாங்கி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டோ பிளாகிங் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி ரொம்ப ஆசை. அப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட பைக்கும் கிடையாது, ஒரு கேமராவும் கிடையாது. ஸோ வந்து அப்போ ரொம்ப கஷ்டமான நிலைமை. காலேஜ் ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு வந்து சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை. பட் என்னால் வந்து இப்போ முடியல. சரி பண்ணுவோம்னு சொல்லி இப்படி டைம் போயிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து பைக்ஸ் தான் ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து எதை பற்றி போடலாம், நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஸோ நம்மளும் பண்ணுவோமே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு ஆசை. பட் எப்படி பண்ணுறது, இது எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி எடிட் பண்ணுறதுலாம் எனக்கு அவ்வளோ சொல்லி நாலேஜ் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அதுலேயே யூடியூப்லேயே பார்த்து கற்றுக்கிட்டேன், இது எப்படி பண்ணுறது, எப்படி சேனல் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வந்து நானே கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து ஃபோனில் தான் எடிட் பண்ணுவேன். சிலது வந்து லேப்டாப்பில் எடிட் பண்ணுவேன், ஃப்ரெண்டோட லேப்டாப் கிடச்சா எடிட் பண்ணுவேன். நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன், நிறைய பாடமும் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் வீடியோ சேனல் ஆரம்பிக்கிறோன்னே எதுக்குடா அவங்களுக்கு தேவைதான் வேலை, நீ என்ன போட போற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து கிரிட்டிசைஸ்லாம் பண்ணுவாங்க. மனசு கஷ்டமாக இருக்குங்க, என்ன இவன் சப்போர்ட் பண்ணலன்னா பரவாயில்ல, என் கலாய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். சரி பரவாயில்ல, நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். ஸோ நான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டால் நம்மளுக்கு இவ்வளோ காசு வரும், அதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னோட பேஷன், என்னோட ட்ரீம்காக நான் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட தான் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு ஒரு கோப்ரோ வாங்கியிருந்தான். ஸோ அவன் ஒரு சேனல் வச்சிருக்கான். அவங்ககிட்ட போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி கோப்ரோ எனக்கு ஒரு நாள் கொடுக்குறியாடா, ஸோ நான் ஒரு வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு கேட்டோடனே, சரி எடுத்துட்டு போடா, வேணா பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிலாம் கொடுத்தான். ஸோ அதை எடுத்துட்டு வந்து தான் இது ஆரம்பித்த ரீசன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கரெக்டாக 6 மாதம் முன்னாடி இருக்குங்க. அப்போ ஆரம்பிச்சது தான் இந்த சேனல். ஃபர்ஸ்ட் வீடியோ போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ என்கிட்ட வந்து பைக்லாம் கிடையாது. சரி பார்த்துக்கலாம், நான் ஃபஸ்ட்டு பைக் வாங்கிட்டு தான் சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். பட் வேணாம், சேனல் ஆரம்பிச்சு நம்ம பைக் வாங்குவோம், கொஞ்சமாக காசு எடுத்து வைப்போம். பைக் வாங்குறதுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு, நம்மக்கிட்ட காசு இல்லாதனால சரி பைக் வாங்க முடியாமல் போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, சேனல் ஆரம்பிச்சு நம்மளால முடிஞ்சா பைக் வாங்குவோம்னு சொல்லி தான் ஆரம்பிச்சது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட பைக்லாம் இருக்கும். ஸோ அதை எடுத்து போடலாம் தான் ஆரம்பித்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட இன்ட்ரோ ஒரு வீடியோ தான் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு மோட்டோ பிளாகர் மிஸ்டர் ஃபிளாஷ். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து பைக் ரிலேட்டடான வீடியோலாம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஸோ நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, தப்பாக சொல்லக்கூடாது. போக வந்து நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, உங்கள் லவ்வும் அன்பும் ஆதரவும் எப்பயும் கொடுத்துட்டே இருந்தீங்க. ஸோ வந்து கரெக்டாக இப்போ வந்து 6 months வரைக்கும் ஆயிருக்கு. ஸோ கோப்ரோ வந்து ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்ணியிருந்தேன், என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தான் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒரு கோப்ரோ வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அப்புறம் கோப்ரோ ஒன்று வாங்கினேன். ஸோ இஎம்ஐயில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஒன்று வாங்கினேன். ஸோ வண்டி இஎம்ஐயில் தான் வாங்கினேன். ஸோ நான் நினைச்சதெல்லாம் அப்படியே கொஞ்சமாக ஒன்றா வாங்க ஆரம்பித்தேன். ஒரு சேனல் ஆரம்பித்து அப்படியே வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு வியூஸ்லாம் போகாது. நான் வந்து அப்பயே வந்து எனக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாடுறா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து இல்லை நம்ம பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் தான் போட்டுகிட்டே இருந்தேன். வீடியோ கிரிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பார்த்து கிரிஞ்சுன்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் போட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர் கிரிஞ்சுன்னு வாங்க, கலாய்ப்பாங்க, என்னடா பூமர் மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பரவாயில்ல, என்ன சொன்னால் என்ன, யார் என்ன சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தேன். ஸோ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எதாக இருந்தாலும் உனக்கு ஆசைனா ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அது ஒரு விஷயம்னால அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்க் போட்டு தான் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஏன்னா ஃபேஸ் காமிக்க வேணாம், ஃபேஸ் காமிச்சானா எல்லாரும் கலாய்ப்பாங்க, அதனால வேண்டாம், வீடியோ நல்லா இல்லைனா கலாய்ப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் வந்து இந்த மாதிரி வந்து ஃபேஸ்லாம் ஏன்டா காமிக்காமல் போடுற, அதெல்லாம் போடு, உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறீங்க, இந்த மாதிரி மறைமுகமாக பண்ணுற, தைரியமாக ஃபேஸ் காமிச்சே போடு அப்படின்னு சொன்னாங்க. சேனல் ஆரம்பிச்சு 3-4 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் எதிரே பார்க்கல, வண்டியை வாங்குவேன்னு சொல்லிட்டு வண்டி வாங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வண்டி வாங்க போகிறேன்னு கேடிஎம்னு நிறைய பேர் வந்து கலாய்ச்சாங்க, நீ கேடிஎம் எப்படா வாங்குவா அப்படின்னாங்க. நான் வாங்கிட்ட பிறகு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுல் கேஷ் வந்து இஎம்ஐ கொடுத்துவாங்க சொல்லி அந்த மாதிரி விஷயம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒன்று பண்ணா கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம காதல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட ஆரம்பிச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 2 வீடியோ போடுவேன். நான் ஸ்டார்டிங்ல மாசத்துக்கு 2 வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சேன். ஏன்னா எடிட்டிங் அதெல்லாம் டைம் சாட்டர்டே சண்டே தான் எல்லாமே எடுப்பேன். எடிட்டிங் வந்து அதே சாட்டர்டே சண்டேலேயே முடிக்க ட்ரை பண்ணுவேன், இல்லை அடுத்த சாட்டர்டே சண்டே தள்ளிடும். அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்து சரி நம்ம வந்து போடுவோம்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் அள்ளி எனக்கு கொடுத்தீங்க. உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு எல்லாம் லவ் யூ ஆளுங்க. ஸோ வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அது வேற லெவலுங்க. கூட இருக்கவங்க கூட வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்றது வேற. ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த பிளட் ரிலேஷனும் இல்லாமல் எனக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் நீ பண்ணு ப்ரோ, நான் இருக்கேன் ப்ரோ, நல்லா வீடியோஸ் பண்ணுறீங்க, தொடர்ந்து போடுங்க, டெய்லி போடுங்க, உங்கள் வீடியோஸ் டெய்லி போடுங்க, நான் பார்க்குறேன், உங்கள் வீடியோஸ் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசுலாம் வந்து ஒரு மாதிரி புல்லரிச்சு போயிடுங்க, புல்லரிச்சு போயிடும் சொல்லுவாங்க அந்த வீடியோஸ், அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்து அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, ப்ரோ உங்கள் வீடியோ நல்லா இருக்கு, இந்த மாதிரி பண்ணுங்க, வாங்க நம்ம ஒரு நாள் பேசுவோம் அப்படிலாம் கூப்பிடுவாங்க. ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸோ உங்கள் லவ் அண்ட் அன்பு சப்போர்ட் தாங்க இன்னும் எனக்கு ஏறிட்டே போகுது. ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த தொடர்பும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் நல்ல உள்ளத்துக்கு ரொம்ப லவ் யூ ஆளுங்க. ஸோ என்னோட ஃப்ளாஷ் நீங்கள், என்னோட ஃப்ளாஷ் ஃபேமிலி. ஸோ எனக்கு வந்து யூடியூப்லேருந்து இந்த லெட்டர் கொடுத்தாங்க, அதான் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து. ஸோ இது எது கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகணும். ஸோ நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகணும். மானிட்டைஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 வாட்சர்ஸ் கிட்ட ஓடணும். 4000 வாட்சர்ஸ் கிட்ட நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ணுவாங்க. ஐடி வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இது அனுப்புவாங்க, ஒரு ஓடிபி மாதிரி அனுப்புவாங்க. இதில் வந்து இந்த ஓடிபி வரும், ஸோ நீங்கள் அதை பார்த்து போடுற மாதிரி இருக்கும். நான் வந்து எல்லாத்தையும் பிரித்து பார்த்து ஓடிபிலாம் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் மானிட்டைஸ் ஆகும்னு சொல்லிட்டு. நம்ம ஆரம்பிச்சு 6 மாதம் தான் இருக்கும். 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மானிட்டைஸ் ஆயிடுச்சு. லவ் யூ ஆளுங்க, உங்கள் அன்பு அதை சப்போர்ட் எப்பயும் கொடுத்துட்டே இருங்க. ஸோ இப்பயும் அதான் சொல்கிறேன். ஸோ ஏதாவது நீங்கள் உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்குது, நிறைய பேர் வந்து எனக்கும் சேனல் ஆரம்பிக்கணும் ப்ரோ அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாராலையும் முடியும், எல்லாமே பண்ண முடியுன்றது தான் இங்கே கான்செப்ட். விடாமல் முயற்சி பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, விடாதீங்க. உங்கள் கன்சிஸ்டன்சியை வந்து விடவே விடாதீங்க. 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கு தோணுதா அதை ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்க. பட் எப்பவுமே வந்து ட்ரை பண்ணாமல் வந்து இது முடியாதுன்னு சொல்லி எதுவுமே பண்ணாதீங்க, முயற்சி பண்ணிட்டே இருங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திட்டுக்கோங்க. ஸோ உங்கள் அன்பு அதோடவும் சப்போர்ட்டும் எப்பயும் கொடுத்துட்டே இருங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து 2025 நேஷனல் சாம்பியன்ஷிப் பற்றி பார்க்க போறோங்க. மேல வந்து ப்ரீவியஸ் மூலமா வந்து ரூக்கி கப் செலெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து நான் போஸ்ட் பார்த்தேன், என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ இது பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 20 ஏஜ்குள்ள இருக்கணும். 20 ஏஜ்குள்ள போய் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க நல்லா அதில் பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து எல்லாமே ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு சர்டன் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும், ஃபுல் நேஷனல்ஷிப் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா level 1 சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும் நீங்க. ஸோ ட்ரைனிங்ல இருந்து அகாடமி சொன்னேன் தெரியுமா, அங்கே வந்து ஒரு level 1 சர்டிஃபிகேட் நான் இங்கே உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும். இந்த சர்டிஃபிகேட் முடிச்சு ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள். நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டிவிஎஸ் ரூக்கி கப்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா நீங்க பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஒன் மேக் சாம்பியன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த சீசன் ஃபுல்லா ஒன் மேக் சாம்பியன். நீங்க நோவிஸா இருக்கலாம், சரி நோவிஸ் மீன்ஸ் ஃப்ரெஷரா ஓட்டுறது, எக்ஸ்பர்ட்னா நெக்ஸ்ட் லெவல். ஸோ அந்த மாதிரி இப்போ கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ நோவிஸ் கேட்டகரி நடக்கும். ஸோ டிவிஎஸ்ல நடக்குது. ஸோ இதுல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்கேஸ் 21 ஏஜ்குள்ள நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிருக்கீங்கன்னா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் இதுல வந்து நார்மலா சர்டிஃபிகேட் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நான் கேட்டேன், பட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சர்டிஃபிகேட் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் லெவல் சர்டிஃபிகேட் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை, ஃபுல்லா ரூல்ஸ் மாத்திட்டாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் என்ன எலிஜிபிள் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஏஜ் வந்து 22 கிட்ட இருக்கு. பட் நான் வந்து இப்போ கேட்க போறேன், இந்த மாதிரி என்கிட்ட level 1 சர்டிஃபிகேட் இருக்கு, நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்க போறேன். ஸோ பார்க்கலாங்க நம்மள சேர்க்குறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ சேனலுக்கு யாராவது சேர்ந்தீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திட்டுக்கோங்க. ஸோ உங்க லவ்வும் சப்போர்ட் ஆதரவும் எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. ஸோ அப்புறம் கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பு கிளம்புறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லணுங்க. நான் ஒரு நாள் வந்து பைக்ல தான் போயிட்டு இருந்தேன், சிக்னல்ல நின்றுருந்தேன். ஒரு அண்ணா வந்து கை போட்டு பைக்ல தான் போயிட்டு இருந்தபோது அவர் வந்து இந்த மாதிரி கை போட்டாரு. ஸோ ஏதோ பைக்ல தான் பிரச்சனை போல, ஒரு ஹெல்ப் கேட்குறாருன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நின்னேன். அப்போ வந்து என்கிட்ட கேமரா எல்லாம் கிடையாது. ஸோ அவர் கேட்டார், இந்த மாதிரி ப்ரோ இர்ஃபான் தானே ப்ரோ, மிஸ்டர் ஃபிளாஷ் ப்ரோ மாதிரி. எனக்கு வந்து அப்படியே மனசு அப்படியே என் கை காலெல்லாம் ஃபுல்லா அரிச்சு போயிட்டு, இவர் எப்படா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ப்ரோ உங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், கரெக்டாக நான் அம்பத்தூர் கிட்ட போகும்போது உங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் ப்ரோ, உங்க வீடியோஸ்லாம் சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, நீங்க தொடர்ந்து போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷங்க இந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு 5 நிமிஷம் எனக்காக நின்று அந்த வெயில்ல நின்று எனக்காக பேசி போனாங்க. மனசுலாம் ஒரு மாதிரி வேற லெவலுங்க. என்னோட ஃபிளாஷ் எல்லாம் நீங்க வேற லெவல். இந்த மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு அவர்கிட்ட பேசிட்டு. நீங்க வண்டி வாங்கின பிறகு போடுற பிளாக்ஸ்லாம் வேற லெவல் ப்ரோ, நீங்க விடாம போடுங்க.
ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீச் இருக்கும் ப்ரோ அப்படி இப்படின்னு பேசினாரு. ஸோ ரொம்ப ஹாப்பிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் கிளம்பிட்டோங்க அந்த இடத்துல இருந்து. ஸோ செம்ம ஹாப்பிங்க. அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஒரு யாருமே தெரியாது, எந்த தொடர்பும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன நிப்பாட்டி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு இதுவே இல்லை. ரொம்ப சந்தோஷங்க. ஸோ உங்கள் லவ்வும் ஆதரவு சப்போர்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ லவ் யூ ஆளுங்க, லவ் யூ ஆல். ஸோ இனிமேல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ என்னதான் நான் கஷ்டப்பட்டாலும் 3 நாளைக்கு அப்புறம் வந்து வீடியோ கண்டிப்பாக வந்துடும். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் அன்பாதரவு சப்போர்ட் எப்பயும் கொடுத்துருங்க. இந்த ஒரு வீக்கில் 2 வீடியோ வர மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்கள் லவ் ஆதரவு சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பாய்.